ஹலோ ஆல், வெல்கம் டு பிஎஸ் வியூஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு வித்தியாசமான ஒரு இது தான் பார்க்க போகிறோம். மாவடு எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். மயிலாப்பூர் பக்கம் போயிருந்தோம், மாவடு கொஞ்சம் வாங்கியிருந்தோம். வாங்கினதில் வந்து கொஞ்சம் காம்போடு தான் நம்ம வாங்கியிருந்தோம். ஆனால் நம்ம அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து பார்க்குறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் காம்பெல்லாம் விழுந்துருச்சு. காம்போடு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களுக்கு 1-2 தான் வந்து காம்போடு அப்படியே கிடச்சிது. ஸோ அதெல்லாமே வந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணி நாங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். சில பேர் அப்படியே தொடச்சி எடுத்துக்குவாங்க. அது வீட்டு மாமரம்னா பரவாயில்ல, கடையில் வாங்கினதுனால நம்ம கழுவிடுறது தான் நல்லது. அண்ட் நல்லா ஒரு காஞ்ச துணியில் வந்து நல்லா தொடச்சி ஃபுல்லாக காய வச்சிடணும். அதாவது அந்த மாங்காயில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கெட்டு போயிடும் சீக்கிரமாக. அதுக்கப்புறம் ஒரு க்ளீனான சில்வர் பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த மாவிடை வந்து போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம கையே வந்து மோஸ்ட்டாக வைக்கக்கூடாது. சில பேருக்கு வந்து கை வந்து கெட்டுடும் கை வச்சாங்கன்னா. ஸோ நம்ம எவ்வளோக்கு எடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. பிகாஸ் சால்ட்டு அப்படின்றத விட தூள் உப்பு அப்படின்றத விட கல் உப்பு வந்து பிக்கலுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதை நல்லா தாங்கி பிடிக்கும், கொஞ்சம் வருஷம் தாங்கும். அண்ட் அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து கடுகு வந்து எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு வந்து மிளகாத்தூளும் எடுத்துக்கலாம். எல்லாருமே வந்து கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வந்து நல்லெண்ணெய் போட்டு நல்லா ஊற வச்சு டெய்லி ஷேக் பண்ணி வச்சுட்டு அண்ட் ஒரு 13 days கழித்து ப்ரிசர்வ் பண்ணி சூப்பராக